தேனியில் ஓபிஎஸ் வந்து ஒரு பஞ்சமி நிலத்தை வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. ஓபி ரவீந்திரநாத்தும் புகழேந்தியும் ஹைகோர்ட்டில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸோட தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. தேர்தலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையமே இந்த விஷயத்தை விசாரித்து முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. தேர்தல் ஆணையம் என்பது ஒரு குமாஸ்தா வேலை பார்க்கக்கூடிய ஆணையம் மட்டுமே. அதை செய்தியாளர்கள் ஏன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் கேட்கும் பொழுது, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அடிக்கல் நாட்டின அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படமும், இந்த கட்சியை உருவாக்கின ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படமும் அந்த பேனரில் இல்லாதனால வந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி அவர் சுருக்கம் முடிச்சிட்டாரு. ரீசெண்டாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட படம் எந்த அளவுக்கு பெருசாக இருக்கோ அதே அளவு செங்கோட்டையன், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் படமும் பெருசாக இருக்கு. தொடர் தோல்வியினால தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனதளவில் அவங்க தளர்ந்து போய் தான் இருக்காங்க. அதனால கூட செங்கோட்டையன் இந்த மாதிரி பேசுறதுனால அவர் பின்னாடி வந்து தொண்டர்கள் போகலாம். செங்கோட்டையன் 2026 சட்டமன்ற தொகுதியில் வந்து இரட்டை இலை சின்னத்தை வைத்து தனிப்பட்டு எடப்பாடி அவர்கள் தனிப்பட்டு செயல்பட்டால் அவர் கரை சேருவாரா? வணக்கம் ஜீவா. வணக்கம். இப்ப அரசியல் எல்லாம் இப்ப என்ன ட்ரெண்டிங் ஓடிக்கு இருக்கு? இப்ப வணக்கதி. இப்போ அரசியல்ல நிறைய ட்ரெண்டிங் போயிட்டு இருக்கு. அதிமுக ஓபிஎஸ் அணி ஆகட்டும், எடப்பாடி டீம் ஆகட்டும், அதில் மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஆகட்டும், நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதில் நம்ம முதல்ல என்ன பார்ப்போம்னா, தேனியில் ஓபிஎஸ் வந்து ஒரு பஞ்சமி நிலத்தை வாங்கியிருக்கதா சொல்கிறாங்க. மூக்கன் என்பது அது ஓபிசி ஆணையம் அவங்க வந்து விசாரணை நடத்தி இது வந்து பஞ்சமி நிலம் தான் அப்படின்னு உறுதிப்படுத்தி அவர் கொடுத்த பட்டாவை இப்போ ரத்து பண்ணியிருக்காங்க. ரத்து பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த யார் பட்டா கொடுத்தாலும் அந்த வருவாய்த்துறையில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆணையம் பிறப்பிச்சிருக்கிறாங்க. இது இப்போ லேட்டஸ்டாக ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு. இப்போ ரவீந்திரநாத் குமாரும் புகழேந்தி அவர்களும் ஹைகோர்ட்டில் வந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு என்று ஒரு மனு அளித்திருக்காங்க. கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்காங்க. அது இப்போ என்ன போய்கிட்டு இருக்கு? ராமாஜி, இப்போ எப்படி இந்த ஓபிஎஸ் பிரச்சனை ஹாட்டாக போயிட்டு இருக்கோ அதே போல் ஓபி ரவீந்திரநாத்தும் புகழேந்தியும் ஹைகோர்ட்டில் இரட்டை இலை சின்னம் யாருக்கு சொந்தம் அப்படின்ற ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸோட தீர்ப்பு இப்போ வந்திருக்கு. தேர்தலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தேர்தல் ஆணையமே இந்த விஷயத்தை விசாரித்து முடிவெடுக்கலாம் அப்படின்ற ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. ஓபிஎஸ் ஆதரவாளர் இந்த தீர்ப்பை வந்து வரவேற்கிறாங்க. அதே போல் எடப்பாடி டீமில் உள்ள சிவி சண்முகம் போன்ற முன்னாள் அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் என்பது ஒரு குமாஸ்தா வேலை பார்க்கக்கூடிய ஆணையம் மட்டுமே. கட்சியை பதிவு செய்வது, இந்த மாதிரி வேலைகள் செய்வது தான் தேர்தல் ஆணையம். முடிவுகள் எடுக்க வேண்டியது கோர்ட்டு தான் அப்படின்னு அவங்க வாதத்தை முன்வைக்கிறாங்க. அதனால் அவங்க மேல்முறையீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தினேஷ், இப்போ அதே போல ஜீவா, இப்போ ஒரு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு பெரும் பிரச்சனை ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு கட்சியும் கூட அதை சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம் சொல்லி ஒரு பாராட்டு விழா அதில் நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதில் கலந்துக்கல. அதை செய்தியாளர்கள் ஏன்னு சொல்லி செங்கோட்டையன் அவர்கள் கேட்கும் பொழுது, இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை அடிக்கல் நாட்டின அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் படமும், இந்த கட்சியை உருவாக்கின ஐயா எம்ஜிஆர் அவர்கள் படமும் அந்த பேனரில் இல்லாதனால வந்து நான் வந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லி அவர் சுருக்கம் முடிச்சிட்டாரு. அதே போல் வந்து இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் வந்து இரட்டை இலை சின்னம் யாருக்கு வழங்கலாம் என்று ஒரு மனு அளித்த ஓபிஎஸ் ரவீந்திரநாத் குமார் வந்து புகழேந்தி அவர்கள் மனு கொடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹைகோர்ட் வந்து தேர்தல் ஆணையமே இதை முடிவு செய்யலாம் சொன்ன பிறகு இன்னைக்கு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து இப்போ செங்கோட்டையன் மீது பயங்கரமான ஒரு படையெடுப்பு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஜீவா. இப்போ பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து எடப்பாடி அவர்கள் தான் முன்னிலைமை வச்சு இப்போ இருந்தார். இப்போ செங்கோட்டையனை தலைவரை ஏற்றுக்கலாமா அப்படின்ற ஒரு நிகழ்வு வந்து நடந்துட்டு இருக்கு ஜீவா தமிழகத்தில். இதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் ஆமாம் தினேஷ், இப்போ கூட ரீசெண்டாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா,
எடப்பாடி பழனிசாமி அவர்களோட படம் எந்த அளவு பெருசா இருக்கோ அதே அளவு செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் படமும் பெருசா இருக்கு. பொறுத்து தான் பார்க்கணும், செங்கோட்டையன் மூத்த தலைவரா வருவாரா இல்லையா அப்படின்னு பொறுத்து தான் பார்க்கணும். அவரோட தனிப்பட்ட கருத்தையும் நம்ம போக போக தான் பார்க்க முடியும். அதே போல பார்த்தீங்கன்னா நம்ம ஓபிஎஸ் டீம்ல ஓபிஎஸ் அவர்கள் வர 17ஆம் தேதி சென்னையில் ஒரு கூட்டம் வச்சிருக்காரு. அதாவது பண்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு இந்த இப்போ ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பை வச்சு என்ன பண்ணலாம், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்ற கூட்டத்துக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஜீவா இப்போ யார் மெயினான தலைவர் என்று பிரச்சனை இப்போ மெயினாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது எடப்பாடியே இருக்கலாமா, இல்லை முன்னாள் அமைச்சர் மன்பு செங்கோட்டையன் அவர்களே இருக்கலாமா, இல்லை ஓபிஎஸ் தரப்பில் யாராவது இருக்கலாமான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இந்த தேர்தல் ஆணையம் என்ன முடிவு எடுக்குதுன்னு சொல்லி இன்னும் நம் மக்களுக்கு அந்த அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரும் என்று அதிமுக தொண்டர்கள் பயங்கரமான உற்சாகத்தில் உள்ளனர். அனைவரும் பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. ஆமாம் தினேஷ், அதே போல் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் வந்து நம்ம சின்னத்தை வச்சு நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்ற மிகுந்த மனவலிப்போட இருக்கார் எடப்பாடி. ஆனால் தொடர் தோல்வியினால தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனதளவில் அவங்க தளர்ந்து போய் தான் இருக்காங்க. அதனால கூட செங்கோட்டையன் இந்த மாதிரி பேசுறதுனால அவர் பின்னாடி வந்து தொண்டர்கள் போகலாம். செங்கோட்டையன் என்ன நினைக்கிறாருன்னு தெரியல. சப்போஸ் அவர் வந்து தொண்டர்கள் தலைவர் அனைத்து ஒருங்கிணைச்சு சசிகலா, தினகரன், எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் டீம் எல்லாத்தையும் இணைச்சு நம்ம தேர்தலை சந்திச்சு வெற்றி பெறலாம் அப்படின்னு செங்கோட்டையன் நினைக்கலாம். அதனால கூட தொண்டர்கள் அவர் பின்னாடி போகலாம் வாய்ப்பு இருக்கு தினேஷ். ஆமாம் ஜீவா, நீங்கள் அதே போல் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் இப்போ என்ன நினைக்கிறாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அனைவரையும் ஒருங்கிணைந்து, அதாவது டிடிவி தினகரனாக இருக்கட்டும், சசிகலா இருக்கட்டும், ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், அனைவரையும் ஒருங்கிணைந்து செயல்பட்டால் தான் வருகின்ற 2026 சட்டமன்ற தொகுதியை மிகப்பெரிய வெற்றி அடையும் நோக்கத்தில் செங்கோட்டையன் அவர்கள் ஒரு பயணமாக எடுத்திருக்காருன்னு கூட ஒரு கருத்தாக என்னலாம் ஜீவா. இப்போ பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் செங்கோட்டையன் அவர்களை ஒரு மிகப்பெரிய தலைவராக கூட ஏற்றிருக்காங்கன்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னு சொல்றேன்னா, இப்போ அந்த கோபிச்செட்டி பாளையத்தில் சொன்னீங்க கூட்டத்தில் அதில் எடப்பாடி அவர்கள் படத்துக்கு ஏற்றாப்புல அவர் படத்தையும் மிகப்பெரிய அளவுக்கு போட்டிருக்காங்கன்னா அவர் தலைவரை ஏற்றுட்டாங்கன்னு தான் நம்ம அதை சொல்ல முடியும் ஜீவா. இந்த வருகிற 2026 சட்டமன்ற தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தை வைத்து தனிப்பட்டு எடப்பாடி அவர்கள் தனிப்பட்டு செயல்பட்டால் அவர் கரை சேருவாரா? சொல்லுங்கள் ஜீவா. பொறுத்து தான் பார்க்க முடியும்.